கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம்பலியைக்கான செய்த கிருப்பைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் எழுதியிருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் நடக்க முடிய சகோதரன் ரஞ்சித் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நீடிய சாந்தமும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மட்டுமாக இந்த ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்ததற்காக அப்பா தாம் ஒருவருக்கு கோடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் சோதரங்களையும் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முன்மே எடுக்கிறோம் தந்தை. அப்பா மட்டுமா எந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே நாங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக அப்பா தங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கிறோம் தந்தையே. அப்பா அந்த சத்தியத்திற்குரிய ஆவிக்குரிய அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தியத்திற்குரிய அர்த்தங்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. அப்பா கலந்து கொண்டிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளையும் தேவதாமே ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. அப்பா மட்டுமாய் இந்த ஒரு கூட்டத்தினை தொடக்கம் முதல் இறுதி வரை தங்களுடைய தெய்வீக பிரசங்கத்தை அளித்து எங்களை அனைவரும் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தந்தையே. அப்பா இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதுகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கும் ஜெபக்கையும் ஜீவனும் சர்வ வளமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த பெரியன் ஸ்டடி ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இந்த நியூ கிரியேஷனில் நாம் 92 கொஸ்டின் நாம் நேற்று பார்த்துட்டு வரோம். அதில் 2 பேராகிராஃப் இந்த ஃபண்டல் சர்வீஸில் நம்ம பார்க்குறோம். அந்த 92 கொஸ்டினில் நெக்ஸ்ட்டு 2 பேராகிராஃப் தமிழ் வாசிக்கும்படியே அன்போடு அழைக்கிறோம். 3-4 யார் வாசிக்க முடியுது? பிரதர் படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர். நம்பிக்கையின்மை சொல்லுவது என்ற வெறியில் நாம் உயர்தர மிருகங்களாக இருந்திருப்பதன் நிமித்தம் பிறக்கின்றோம், ஜீவிக்கிறோம். அதன் பின்னர் கொடூரமான மிருகம் மரிப்பது போன்று மறிக்கின்றோம். நமக்கு என்று ஒரு எதிர்கால வாழ்வு கொடுக்கப்படவில்லை என்பதாகும். ஆனால் இப்படியான ஒரு சிந்தனையில் நடுநடுங்கும் வேளையில் மேலும் நம்முடைய இவ்விதமான சொந்த அனுபவத்தினாலும் அதற்கு மாறானதை நிரூபிக்க முடியாது இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானத்தை கூறும் நம்முடைய பிதாவின் வார்த்தையை கேட்டு இருக்கின்றோம். நம்முடைய அன்பின் மீட்பர் அவரை பின்பற்றுகின்ற விஷயங்களை மறிக்கிறது என்ற அல்ல. இல்லாவிடிலும் துக்கம் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை என்ற ஒரு அறிக்கை இல்லை. ஆனால் இதற்கு மாறானது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். மறுபடியும் அவர் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள் என்கிறார். ஆக நம்பிக்கையின்மையின் சத்தத்திற்கு இந்த மறுப்பு நமக்கு இனிமையாயிருக்கிறது. அது நம்பிக்கையை கொண்டு வருகிறது. மேலும் பிதாவையும் குமாரனையும் கூட நாம் அறியும்படி கற்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது விசுவாசத்திற்கு ஏற்ப நம்பிக்கை சமாதானம் கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவர் பிதாவின் கிருபையின் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனாலும் ஆண்டவர் இவ்விதமாக ஒரு உயிர்த்தெழுதலை கூறுவதெனில் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியானது சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் என்றால் தேவன் ஏன் முதலாவது மனிதனை அழிவுக்கு உட்படுத்த வேண்டும்? அதன் பின்னர் உயிர்த்தெழுதலின் மூலம் மனுக்குலத்திற்கு சங்கீதக்காரன்
மூலமாக மனுபுத்திரனே திரும்புங்கள் என்கிறார். சங்கீதம் 90:3. ஏன் அவர்கள் ஜீவனோடு வைத்திருக்க கூடாது? ஏன் துக்கத்தையும் வேதனையும் மரணத்தையும் தடுக்க கூடாது? வேதாகமம் மாத்திரமே இந்த நிலைமைகளுக்கு விளக்கம் அளிக்கிறது என்று பதில் சொல்கின்றோம். வேறு ஒன்றும் இந்த விஷயத்தின் மூலம் இவ்விதமான தெளிவையும் தருவதில்லை. வேதத்தின் சாட்சியின்படி தேவன் ஆரம்பத்தில் நாம் இனத்தை அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் நேர்மையாளராக பூரணமுள்ளவர்களாக சிருஷ்டித்தார் என்றும் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அந்த உன்னத நிலையில் இருந்து கீழே விழுந்தார்கள் என்று சொல்லுகிறது என்று நாம் பதில் தருகிறோம். இதன் மூலமாக பாவத்தின் சம்பளமான மரணத்துக்கு கூட்டப்பட்டது. மேலும் பாவத்துக்கு உரிய இந்த தண்டனை தகப்பனாகிய ஆதாமுக்கு எதிராக கொடுக்கப்பட்டது. இது இயற்கையாகவே அவருடைய முழு இனத்தையும் பாதிக்கிறது என்று நாம் பதில் கூறுகின்றோம். மனுக்குலத்தில் சந்ததி பெருக பெருக பாவமும் பெருகிற்று. அதற்கேற்றவாறு வியாதியும் வேதனையும் மரணத்தையும் துதித்தப்பட்டது. முடிஞ்சிச்சு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அந்த 2 பேராகிராஃப் இங்கிலீஷில் யாரும் வாசிக்க வரீங்க? நான் படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர். Infidelity tells us that being merely the highest grade of animals, we are born and live and die, as does the brute beast, and that there is no future life provided for us. But while shuddering at such a thought and unable to prove to the country by an experience of our own, we as children of God have heard our Father's word, speaking peace through Jesus Christ our Lord. The message of peace which our dear Redeemer gives us as his followers is not a denial of the facts of the case, not a declaration that there is no pain, no sorrow, and no death, but the reverse of this. He declares, I am the resurrection and the life. He tells us again that all that are in their graves shall hear his voice and shall come forth. This contradiction of the voice of infidelity is sweet to us. It brings hope, and hope brings peace in proportion, as we learn to know and to trust the Father and also the Son, whose words we have heard and who is carrying out the Father's gracious plans. But if the Lord thus purposes the resurrection, and if the message of the resurrection brings peace and rest and hope, is it not still proper for us to inquire, why should God first made man to destruction and then later on by a resurrection say to mankind in the language of the psalmist, return ye children of men, why not have kept them alive? Why not hinder sorrow, pain and death? We answer that the scriptures and the scriptures alone gives us the explanation of present conditions. Nothing else throws the slightest light upon the subject. Their testimony is that God originally created our race perfect, upright in his own image and likeness, and that through disobedience, our first parents fell from that noble estate, came under the penalty of sin, which is death, and that this penalty for sin, which was pronounced against Father Adam, involves his entire race in a natural way. The momentum of sin increased with human generations, and sickness, pain, and death were proportionately hastened. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 2 பேராகிராஃபில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். ஸோ முதல்ல யார் சொல்ல வரீங்க? பிரதர், நான் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர்.
அதாவது மனுக்குலம் வந்து எப்படி பாக்குறாங்க அவங்களுடைய நிலைமைய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி எல்லா மிருகங்களும் பிறக்குது, வாழுது, அப்புறம் இறந்து போகுது. அத மாதிரிதான் வந்து தங்களுடைய வாழ்க்கையும் இப்ப இறந்துட்டா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு 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 லைஃப் இல்ல, எதிர்காலம் இல்ல அப்படின்ற ஒரு சிந்தனையில அவங்களுக்கு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்துட்டு, அவர் தேவன் வந்து அப்படி ஒரு திட்டம் வச்சில்ல. எல்லாருக்கும் ஜீவன கொடுக்க சித்தமா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்திய அவர் வந்து குடுத்துட்டு போனாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு இதே நிலைமையில தான் எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடக்கிற ஒ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்த நமக்கு குடுக்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அநேக இடத்துல அவர் சொல்றாரு, "பிரேத குழிகள்ல உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்." அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பா எழுந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு உயிர்த்தெழுதலோட நம்பிக்கையை வந்து அவர் குடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப இந்த அறிவை பெற்றுக்கொண்ட நாமளும் இந்த ஒரு நம்ம பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ப நம்ம கர்த்தரிடத்துல கேட்ட வார்த்தைக்கு ஏற்ப நாமளும் தேவனுடைய தெய்வீக திட்டம் இந்த பூமியில செயல்படுவதற்கான ஊழியங்கள் அதான் நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அடக்க ஆராதனை வந்து ஒரு நல்ல தருணமா இருக்கு. அப்ப இந்த ஒரு சத்தியத்தை அதை எடுத்து கூறுவதற்கு நமக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? Any questions? Any doubts? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த பேராகிராஃப் போகலாம். பிரதர் இதில் ஒரு லைன் புரியல பிரதர். எஸ் பிரதர். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பேரால வந்து நம்முடைய அன்பின் மீட்பர் அவரை பின்பற்றுகின்ற விஷயங்களை மறுக்கிறதொன்றல்ல, இல்லாவிடினும் துக்கமில்லை, வேதனையில்லை, மரணமில்லை என்ற அறிக்கை அல்ல, ஆனால் இதற்கு மாறானது. அந்த ஒரு 2 லைன் எனக்கு 3 லைன் எனக்கு புரியல பிரதர். அது கீழே இருக்கிறது புரியுது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். மறுபடியும் அவர் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள் என்கிறார். இது வந்து நமக்கு ஒரு அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இனிமையா இருக்கு. இது ஒரு நம்பிக்கையை வந்து கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்து எனக்கு புரியல பிரதர். நம்முடைய அன்பின் மீட்பர் அவரை பின்பற்றுகிற விஷயங்களை. ஓகே. எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ரஞ்சித் பிரதர் கேட்ட கேள்விக்கு. பிரதர் அந்த தமிழ்ல மறுக்கிறதொன்றல்ல அப்படின்னா அத மறுக்கிறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் பிரதர். இந்த ஓகே இந்த அப்படி நீங்க போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்லாவிடனும் துக்கமில்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை என்று அறிக்கை அல்ல, ஆனால் இதற்கு மாறானது அப்படின்ட்டு பியூர் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. பிரதர் இதுக்கு ரெவலேஷன் 21:4 நீங்க படிக்கலாம் பிரதர். Revelation 21:4. ஓகே. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போன என்று விளம்பினது. ஓகே பிரதர். ஸோ இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுதான் அங்கே சொல்லப்படுறது. ஓகே ஓகே பிரதர். ஓகே புரிஞ்சுது. ஓகே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே பிரதர். வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது பிரதர். எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இல்ல Any பிரதர். doubts? நெக்ஸ்ட் போயிடும். ஓகே சிஸ்டர். ஆண்டனி பிரதர், மரியா சிஸ்டர், அனு சிஸ்டர், கார்த்திக் பிரதர், எஸ்தர் சிஸ்டர், பிரத்யூஷா சிஸ்டர். புரிஞ்சிச்சுங்க பிரதர். Next. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் புரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. அப்போ நம்ம கடந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாமா?
செகண்ட் பேராகிராஃப் நான் சொல்றேன் brother. சொல்லுங்கம்மா. ரெண்டு சேர்த்து தான் நம்ம சொல்லுங்க. என்ன பிரதர்? சொல்லுங்கம்மா செகண்ட் பேராகிராஃப்க்கு. ஓகே ஓகே பிரதர். இங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது அந்த உயிர்த்தெழுதல் வந்து சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க, எப்ப தேவன் ஏன் முதலாவது மனுஷனை அழிவுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஏன் உயிர்த்தெழுதல் மூலமாக மனுக்குலத்துக்கு சங்கீதக்காரன் மூலமாக மனுப்புத்திரரை திரும்புங்கள்னு சொல்லணும், ஏன் அவங்களெல்லாம் ஜீவனோட வைத்திருக்க கூடாது, ஏன் துக்கத்தையும் வேதனையும் மரணத்தையுமே அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேள்விய வைக்கிறாங்க. அப்ப வந்து இதுக்கு வேதாகமம் மட்டும்தான் இதுக்கு வந்து விளக்கம் சொல்லக்கூடியதா இருக்குது. வேற எங்கேயுமே இதுக்கு இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு தெளிவான புரிதலும் நம்மளுக்கு கொடுக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்து இந்த வேதத்துல இருக்கிற சாட்சியின்படி நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து ஆரம்பத்திலேயே தன்னுடைய சாயலிலேயே மனிதனை ஆதாமை சிருஷ்டித்தாரு. அவரை வந்து பூரணமா தான் சிருஷ்டித்தாரு. அப்ப வந்து நேர்மையானவனாகவும் பூரணமுள்ளவனாக சிருஷ்டிக்கும் போது அவங்க வந்து அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அந்த ஒரு உன்னதமான நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இதுக்காக தான், இந்த பாவத்தினுக்காக தான் நம்மளுக்கு பாவத்துக்கு இது தண்டனையா மரணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து இந்த தண்டனை வந்து ஆதாமுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். இது வந்து இயற்கையிலேயே அவனுடைய முழு மனுக்குலத்தையும் இந்த அவனுடைய பாவத்தினால முழு மனுக்குலத்தையும் பாதிக்குது. அப்ப அப்ப வந்து மனுக்குலத்தின் சந்ததி இன்னும் அதிகமாக ஆக அந்த பாவமும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வியாதியும் வேதனையும் மரணமும் அங்க எல்லாருக்கும் அத மாதிரி கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் பேரல பாக்குறோம் பிரதர். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்கே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் தோணுது. ஸோ இப்போ எதுக்கு மற்ற ஜனங்கள் வந்து அனிமலுக்கு மனிதனுக்கு டெத் ஆகிட்டா எந்த பெருசா எது டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க? இந்த ரெண்டு பேராகிராஃப்ல கொடுக்கப்பட்ட சமாதானம் என்னவா இருக்கலாம்? பிரதர், அனிமல்ஸுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்கு வந்து திட்டமே எதுவுமே தெரியாது இல்லையா. சும்மா மிருகம் எப்படி அது பிறந்தற்பாடு கொஞ்ச நாள் இருந்துட்டு அது இறந்து போதோ அதே மாதிரிதான் மனுஷனுக்கும் அதே மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றாங்க பிரதர். தேவனுடைய பிள்ளைங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே சிஸ்டர் டோரா. பிரதர், அதாவது ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு மனுக்குலத்துக்கு வந்த தண்டனை வந்து மரணம். தேவன் வந்து மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சாருன்னா அவன் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவனா இருக்கும்படிதான் படைச்சார். ஆனா மிருகங்களோட திட்டம் பத்தி நமக்கு தெரியல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மேன்மையான விஷயங்களை மறந்துட்டு தங்களையும் மிருகங்களை போல அதுங்க எப்படி வந்து பிறந்து வாழ்ந்து மறிக்குதோ நம்மளுடைய வாழ்க்கையும் பிறந்து வாழ்ந்து மறிச்சுட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த தேவனுடைய திட்டத்தை தெரியாம அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஸோ வித்தவுட் நோயிங் த காட் பிளான். ஸோ அப்படி உங்களோட ஆமா. கருத்துக்கள். எஸ் பிரதர், அதுதான் பிரதர், என்னோட பாயிண்ட் அதுதான் பிரதர். இப்போ அந்த உயிர்த்தெழுதல்ன்ற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியத்துக்குள்ள உண்மையா அந்த சத்தியம் தெரிஞ்சுக்களால மட்டும்தான் அந்த உயிர்த்தெழுதல் காரியத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது. மற்ற உலக ஜனங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுவே உண்மையே வந்து அந்த சத்தியமே தெரியாததுனால கூட அந்த நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருக்கலாம் அப்படின்னு பாயிண்ட் தான் சிஸ்டர் சொன்னது தான். ஓகே பிரதர், கரெக்டு தான். ஸோ இங்கே ஒரு சின்ன இந்த ரெண்டு பேராகிராஃப் நோண்டி தான் எஸ் தேர் சிஸ்டர். எஸ் ப்ளீஸ். இல்ல பிரசங்கியில சாலமோன் இருந்தது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுப்புத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அப்போ இவைகளுக்கு ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாய்கிறார்கள். ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ரெண்டும் ஒன்று தான், அப்படிதான் நீங்க கரெக்டு தான் அங்கே சொல்றது. ஸோ அதுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க கேள்வி என்ன சொல்லுங்க brother? இப்போ நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல இங்க ரெண்டு ஒண்ணுதான் அப்படித்தானே நமக்கு இங்க பிரசங்கி சொல்றாங்க. ஆ அது கரெக்டு தான். ஆனா அதுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி மற்ற ஜனங்கள் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் ம். எதுக்கு அப்படி நம்புறாங்க அப்படி என்னோட கேள்வி. இப்போ இங்க பார்த்தா நமக்கு ரிசரக்ஷன் இருக்குது, பிளஸ் நம்ம சில வச்சனங்களும் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க தானே. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இப்போ ரெவல்யூஷன் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்ல நம்ம பார்த்தோம், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து ஃபியூச்சர் லைஃப் இருக்குது, அப்படிதான் நமக்கு பைபிள் சொல்றது. ஸோ இங்கே கேள்வி பார்த்தா இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸு அது யோசிக்கிறது இல்லை. ஸோ ஒரு சமாதானம் சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர்ஸு, பிரதர் ரஞ்சித்து, என்னன்னா காட் பிளான் தெரியாம அவங்களும் அப்படி இருள்ல இருக்காங்க, அதனால வெளிச்சத்துக்கு வரல. அதனால சிஸ்டர் பிரத்யூஷா. பிரதர் சாரி எஸ் சிஸ்டர். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஐ வெயிட். ஓகே. அதான் பிரதர், நீங்க இப்ப கேட்டோன்ன கொஸ்டின் ரொம்ப கிளாரிட்டியா புரிஞ்சிச்சு. உலக ஜனங்கள் ஓகே, அவங்களுக்கு சத்தியத்தோட அறிவு இல்ல. கிறிஸ்தவ ஜனங்க வந்து என்னன்னா, இந்த ஐஸ்வர்யவான் லாசரஸ் இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு அவங்களும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, நித்திய வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நித்திய வேதனைன்னு இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு பாசிட்டிவா ஜீவனை குறிச்சோ வாக்குத்தத்தத்தை குறிச்சோ அவங்க சிந்திக்காதபடிக்கு தவறா போதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது என்னோட ஆன்சர். சிஸ்டர் குட். சிஸ்டர் பிரத்யூஷா. பிரதர் క్వశ్చన్ ఇన్ తెలుగు బ్రదర్ ఆర్ ఇంగ్లీష్? ఎస్ సిస్టర్. ఇప్పుడు జంతువు చనిపోతే జంతువుకి మనిషికి పెద్ద తారతమ్యం ఏమీ లేనే లేదని ప్రసంగి సొలొమోన్ చెప్తున్నాడు. ప్రజలు అందరూ అదే నమ్ముతున్నారు కదా. దానికి మెయిన్ కారణం ఏంటి? నా క్వశ్చన్లోనే ఆన్సర్ ఉంది. They are thinking they have a life again. They are not thinking about that. They do not have any life. Okay. So that's what, right? After death, there is no future life. They are not believing it. பிரதர் நீங்களே சொல்லிடுங்க. இல்ல பிரதர், இங்கிலீஷ்ல ஹைலைட் பண்ணிட்டோம். நீங்க சிஸ்டர் சொன்னது, நீங்க சொன்னது வித்தவுட் நோயிங் த காட் பிளான் இஸ் கரெக்ட். ஈவன் கிறிஸ்டியன்ஸும் நமக்கு படிக்கிறாங்க, ரெசரக்ஷன் இருக்குது தெரிஞ்சிச்சு, பைபிள்ல சொல்றது புரியுது. பட் லிட்டரலாகவும் அங்கே ரிசரக்ஷன் அப்படி சொல்லப்பட்டது. ஆனாலும் அவங்க எதுக்கு ஏத்துக்க முடியலன்னா அவிசுவாசம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்க பார்த்தா இங்க ஹைலைட் பண்ணிட்டேன், இன்ஃபிடெலிட்டி tells us that being. அம்மா ஒரு நம்பிக்கையின்மை அவங்களுக்கு அந்த விசுவாசமே இல்ல அவங்களுக்கு. ஆமா. இங்க நமக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வேர்ட் அது. நீங்க சொன்ன மாதிரி தான். இன்னும் கிளியரா சொல்ல போனோம்னா, இப்போ வந்து நாம வந்து ஒரு விஷயம் சொன்ன போனா சத்தியத்தின் பிரகாரம் வசனத்தின் பிரகாரம் தான் நம்ம கேட்குறோம். பட் வந்து பேசப்பல இருக்கவங்க எப்படின்னாங்கன்னா, அவங்க அந்த சர்ச்ல இருக்க அந்த பாஸ்டரு, அந்த ஃபாதர் அவங்க சொல்றதான் வந்து அந்த வாக்கா கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். அதாவது அந்த சத்திய வசனத்தை அவங்க ஃபாலோ பண்ணாதது இது அப்படின்னு கூட சொல்றாங்க. குட். பட் இங்க சரி பாருங்க, இயேசு கிறிஸ்து டெத் ஆயிருக்காங்க அப்படி நம்புறாங்க. சேம் டைம் 3ஆம் நாள் ரிசரக்ஷன் ஆயிருக்காங்க அப்படி நம்புறாங்க கிறிஸ்டியன்ஸ். நம்பிக்கையின்மை. பட் ஆனா ப்ராக்டிக்கலா அந்த சுச்சுவேஷனுக்கு வந்தப்போ அந்த விசுவாசம் வந்து இல்லாம போகுது. இன்ஃபிடெலிட்டி, அதுதான் நமக்கு ரொம்ப அழகா பிரதர் அந்த வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஜனங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பார்த்தா ஓகே, அஃப்கோர்ஸ் வித்தவுட் நோயிங் த காட் பிளான். ஆனா கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த ரிசரக்ஷன் இருக்குது அப்படி இங்க நமக்கு பைபிள் கிளியரா தெரியுது தானே. அவங்களுக்கு போதிக்கப்பட்டது அந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க, பொல்லாதவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துல போய் வெந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு.
அந்த சிறு வயசுலேருந்தே அதே தாட்லயே இருந்தவாச்சு அவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரமாட்டுது. இந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சிஸ்டர் அவங்க. சொல்ல முடியும். ஆமா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்குது, நம்பிக்கை இல்லாததுனால தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா அந்த ஒரு இது இல்ல அவங்களுக்கு. மைண்ட் ஃபுல்லா நரகம் மோட்சம் இப்படிதான் அவங்களுக்கு இருக்கு. சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து அதை அப்படியே சொல்லி 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 அது அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஆமா வளர்ந்துட்டாங்க. ஓகே அப்ப ஸோ எனி அதர் ரெவலேஷன்லயுமே கமெண்ட்ஸ்? இருக்குல்லம்மா, எஸ் சிஸ்டர். அவங்க போடுவாரு ஃபயர் இருக்கும் அப்படி ரெவலேஷன். ஆமா அதெல்லாம் அதனால ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு. போயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா நம்மளுக்கு காட் கிரேஸ் தான் நமக்கு நிறைய வேதாகமத்துல வேற எந்த ஒரு இதுலயும் நமக்கு வேதாகமத்துல சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை. எல்லாருமே நரகம்தான் வேதனை தான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பைபிள்ல மட்டும்தான் இவ்வளவு தெளிவா நமக்கு அழகா சொல்லியிருக்கிறார். எஸ் சிஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறது இல்ல. இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் அவங்க யோசிச்சுட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் லாஜிக் நமக்கு இதுவே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து டெத் ஆயிருக்காங்க, திருப்பி ரிசரக்ஷன் அப்படி அவங்களும் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலை அந்த நாள் வந்துட்டான், ஈஸ்டர் அந்த டேஸ் வந்துட்டான். ஆனா திருப்பி நல்லவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துல விசுவாசம் அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஸ்வர்க்கம், இல்லைன்னா நரகம். அப்படின்னா ரிசரக்ஷன் எதுக்கு? அதுதான் அவங்க புரியல. பிரதர் அந்த வெளிச்சம் தான் அவங்க இல்ல பிரதர், நமக்கு இருக்கு. வெளிச்சம் வேறே, இந்த கேள்வி வேறே சிஸ்டர். வெளிச்சம்னா இப்ப நம்ம படிக்கிற அந்த காட்ஸ் டிவைன் பிளான் இது எல்லாமே இருக்குது. அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த தாட் வந்து அவங்களுக்கு வரல. அப்படிதான் அந்த தாட் வந்துச்சுன்னா, அந்த கேள்வி வந்துச்சுன்னா அதுவே அங்கேயே சமாதானம் இருக்கும் தானே. பிகாஸ் தே ஆர் நாட் அட் ஆல், கண்ணு மூடிச்சுல்ல பிரதர் அவனுக்கு. பிரதர் இப்ப ஈவன் ஒருத்தர் வந்து அங்க வந்து ஊழியம் பண்றாரு, அந்த சர்ச்ல நின்றுட்டு பேசிட்டு இருக்காருன்னா ஒரு ஃபாதர், அவங்களை எதிர்த்து அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அவங்க சொல்றதுதான் தெய்வ வாக்கு, அவங்க சொல்றதுதான் நாங்க நம்புவோம். அந்த ஒரு தாட் தான் நாமும் வந்துட்டோம்ன்றது கண்ணும் நமக்கும் முடிவு இருந்துச்சு. எஸ் பிரதர், நமக்கு வந்து அந்த அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தேவனால. சோ மேபி நம்மளோட கண்கள் திறக்கப்படணும் தேவனோட திட்டத்துல இருக்கு. சோ அதனால இருக்கலாம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அது எப்படின்னா நமக்கு அந்த வாஞ்சை யாருக்கு இருக்குதோ தெரிஞ்சுக்கணும். சம்திங் ஹி நோஸ். ஸோ அந்த அழைப்புல தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நமக்குள்ள ஏதோ காட் வந்து பார்த்துருக்காங்க. அந்த தேடுதல் ஆகட்டும், சம்திங் குணலட்சணங்கள் ஆகட்டும். எஸ் அந்த மாதிரி அநேக இந்த மாதிரி பேச்சப்பைகள் இருந்து அநேக சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு சத்தியத்தை அந்த வெளிச்சத்தின் மூலமா வந்திருக்காங்க. ஓகே. ஸோ எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர்? எஸ் தேர் அடுத்த பாராவில் அதுக்கு ஆன்சர் வருதுங்க பிரதர். எஸ்மா. அதனால நான் இந்த 2 பேராகிராஃப்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிதான் நான் கேட்டது. ஏன்னா அதுல நிறைய ஆன்சர்ஸ் அதுல வந்துருவாங்க. பட் இதுல நமக்கு மெயின் ஒரே சிம்பிளா இன்ஃபெடிலிட்டி டெல்ஸ் அஸ், அவிஸ்வாசத்துக்கு காரணத்தினால அப்படி கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகே, நம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் போடலாமா? ஸோ இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். கேள்வி ரொம்ப அருமையா இருந்தது. What is the conclusion, brother? Lack of faith. Okay, thank you. Infallibility. இங்கிலீஷ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டே அதுதான் சிஸ்டர். தமிழ்ல அதான் பிரதர் கொடுத்திருக்கு, நம்பிக்கையின்மை. Infidelity tells us that. ஸோ அங்கேயே ரொம்ப அழகா அது பிரதர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ விளக்கமே ரொம்ப அருமையாவே இருக்கு. ஆமா, அங்க லாஸ்ட்ல இப்போ கொடுத்திருக்காங்க பாருங்க சிஸ்டர், விசுவாசத்திற்கு ஏற்ப நம்பிக்கை வைக்கும் போது அங்க சமாதானத்தை கொண்டு வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அது தெரிஞ்சதுனாலதான் நாம வந்து சமாதானமோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் போடலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே எஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த 2 பேராகிராஃப் தமிழ்ல யார் வாசிக்க வரீங்க? எஸ் பிரதர், நான் படிக்கிறேன் பிரதர். எஸ் பிரதர், ஓகே. தகப்பனாகிய ஆதாமின்
தகப்பனாகிய ஆதாமின் பாவத்திற்குரிய சம்பளம் சாபம் தண்டனை என்பது நித்திய நரக வேதனை என்றும், ஆதி பாவத்தினால் நாமும் எல்லா மனுக்குலமும் வர்ணிக்க முடியாத அளவிலான தண்டனையை பரம்பரையாக பெற்றோம் என்றும், இயேசுவை பின்பற்றுவோர் மாத்திரம், அதாவது அர்ப்பணம் செய்து கொண்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் நித்திய நரக வேதனைக்கு தப்புவார்கள் என்றும் நாம் எல்லோரும் தவறாக கற்பிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் அன்பான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தையானது இப்படியான காரணமில்லாத நியாயமில்லாத அன்பற்ற திட்டத்தை ஆதரிக்கிறதில்லை என்பதையும், வேதம் இதற்கு எதிர்மாறாக தெளிவாக கூறியிருப்படி பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும், நித்திய ஜீவன் தேவன் அளிக்கும் ஈவு என்றும், ஆனால் தேவனுடைய பிரியமான குமாரனோடு உறுதியாக இணையாதவர்களை தவிர வேறு ஒருவரும் இந்த ஈவை பெற முடியாது என்பதை காண்கிறோம். ஆகவே துன்மார்க்கர் நித்திய ஜீவனை பெறமாட்டார்கள் என்பதால் அவர்கள் நித்திய ஆக்கினை அனுபவிப்பதும் இல்லை. வேதம் அறிவிக்கிறது மிக தெளிவாகவும் நியாயமானதாகவும் இருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கர் யாவையும் அழிப்பார். சங்கீதம் 145 அதிகாரம் 20 தகப்பனாகிய ஆதாம் சோதிக்கப்பட்ட போது இது எவ்வளவு தெளிவாக கூறப்பட்டது என்பதை கவனியுங்கள். காலத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நீதியான போக்கினையை குறித்ததான தண்டனையை பற்றி நம்முடைய பரலோக பிதா கூறுகின்றதை எங்கே பார்க்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். சொல்லப்பட்டது என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய ஆதி பெற்றோர்க்கென பரதீசில் ஜீவனை தரும் கனிமரங்கள் மூலமாக முன்னேற்பாடுகளை தாராளமாக பண்ணினார் என்பதும், ஆனால் அவர்கள் கீழ்ப்படிதலை சோதிக்கும் வண்ணமாக குறிப்பிட்ட ஒரு மரத்தின் கனியை சாப்பிடவோ அல்லது ருசி பார்க்கவோ அல்லது தொடவோ கூடாது என்று தண்டனையுண்டாக்கினார். இந்த கீழ்ப்படியாமைத்தான் பரதீசிலிருந்தும் ஜீவ விருட்சங்களிலிருந்தும் அவர்களை வெளியேற்றியது, அதாவது தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றியது. அதன் விளைவாக இப்பொழுதும் இருக்கின்ற மரணத்துக்கு ஏதுவான நிலைமைகளை கொண்டு வந்தது. அதுவும் அதிக அளவில் கொண்டு வந்தது. ஏனெனில் சராசரியான மனித வாழ்வு தகப்பனாகிய ஆதாம் வாழ்ந்ததை விட மிகவும் குறுகியதாக உள்ளது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தான். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அந்த 2 பேராகிராஃப்ஸ் இங்கிலீஷ்ல யார் வாசிக்க வரீங்க? I'll read, brother. Yes, sister. We have all been mistaught that the wages of Father Adam's sin, the curse, the penalty, was to be eternal torment, that we and all mankind inherited that indescribable penalty as the result of original sin, and that only such as become followers of Jesus, consecrated saints, would escape that eternal torment. But we find, dear friends, that God's word supports no such unreasonable, unjust, and unloving plan, and that the scriptures quite clearly state to the contrary, that the wages of sin is death, that eternal life is a gift of God, and that none can have this gift except those who become vitally united to God's dear Son. Hence, we see that since the wicked will not be granted eternal life, they could not suffer eternal misery. The scriptural declaration is very plain and very reasonable. All the wicked will God destroy. Psalm 145:20. Note how clearly this was stated of Father Adam when he was put on trial. The very time and place above all others where we should look for a statement from our Heavenly Father respecting what would be the penalty of his righteous wrath. The statement is that the Lord made bountiful provision for our first parents in the various life-giving fruit trees of paradise, and merely
tested them along the lines of obedience by prohibiting them from eating or even tasting or touching the fruit of one particular tree. It was this disobedience that brought exclusion from paradise, exclusion from the tree grove of life, and hence gradually brought the dying condition which still prevail and that increasingly. For all are aware that the average of human life today is very much shorter than that of Father Adam, who lived 930 years. Oh, brother. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 பேராகிராஃபில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கும்படியே அன்போடு அழைக்கிறோம். பிரதர் நான் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். இதுல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் கிறிஸ்தவ மண்டலத்துல பொதுவா என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, ஆதாம் செஞ்ச தவறுக்காக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அதோட சம்பளம் என்ன, விளைவு என்ன அப்படின்னா நரக வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வர்றீங்களோ, இந்த ஒரு மார்க்கத்துல வர்றீங்களோ உங்களுக்கு மட்டும் ஜீவன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலம் உலக ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கிறிஸ்துவ பின்பற்றலைன்னா உங்களுக்கு நரகம் அப்படின்னு. ஆனா உண்மையான தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. தேவன் ஒரு அன்பான திட்டத்தை ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மேல விசுவாசம் வச்சு அவர் கொடுத்த அந்த ஒரு பலி, ஈடுபலி, அதாவது ஆதாமுக்கு நிகரான பலியை அவங்க என்னைக்கு அக்செப்ட் பண்றாங்களோ அப்ப அவங்களுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப உண்மையான ஒரு வேதத்தை நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த இதை பெற்றுக்கொண்டு நம்மளும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இதுல வேதத்துல இன்னும் சங்கீதத்துல சொன்னபடி யாருக்குத்தான் அழிவு அப்படின்னா துன்மார்க்கத்துக்கு தான் அழிவு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இன்னும் நம்ம பார்த்தோம்னா ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு சம்பவம். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு. அப்ப அதே போல மனுக்குலத்துக்கு மீண்டும் நீதியை கத்து கொடுத்துட்டு, அப்ப யார் கீழ்ப்படியலையோ அவங்களுக்குதான் அந்த கீழ்ப்படியாமையின் தண்டனையான மரணம். அதாவது அப்ப துன்மார்க்கமா இருக்கிறவங்க ஒருவரும் அங்க நீதி வாசம் செய்யற அந்த பூமியில இருப்பதில்லை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த செகண்ட் பேராகிராஃப்ல இப்ப படிச்சதுல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை, அவங்களுடைய கீழ்ப்படிதல், இதெல்லாம் விளைவினாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு மரணம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணம்ன்றது தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல நான் கடைசியா சொன்ன விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பிரதர், அது சரியான்னு பாருங்க. அவங்களுடைய அந்த கீழ்ப்படியாமையில கூட அவங்களுக்கு வாழ்ந்துட்ட வருஷம் 930 வருஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனோட ஆயுசு நாட்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. 100 வருஷம், 90 வருஷம், 80, 70, 60 அப்படி சொல்லிட்டு குறைஞ்சு வருது. இப்ப இது எதை காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாவமும் கீழ்ப்படியாமையும் அதிகரிச்சுக்கிட்டு வர்ற அந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிய வருது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ. Yes, sister. Thank you, sister. Any other comments, brothers and sisters? பிரதர், எனக்கு இதுலயே ஒரு டவுட் பிரதர். Yes, brother. இப்போ பேசப்பையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் கூட அவங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ யாரு பின்பற்றி வராங்களோ, யாரு பாவம் செய்யாம, அதாவது நரகன்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு பிரதர், ஒரு விஷயம். ஆனாலும் அதை தெரிஞ்சும், அதாவது பாவம் பண்ணா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட, அதை கேட்ட கூட நரகத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறவங்க ஏன் மேலும் பாவத்தை பண்றாங்க அப்படின்னு என்ன ஒரு கேள்வி பிரதர். அவங்களுக்கு கேட்டா நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நரகத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவங்க பாவம் பண்ணா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம்னு ஏன் திரும்பவும் அதை கேட்டுட்டும் அவங்க பாவம் பண்றாங்க அப்படின்னு. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடியும். பிரதர், அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன் பிரதர். அது எப்படின்னா அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா, நாங்க கிறிஸ்தவங்களா ஆயிட்டோம்னா, நம்ம கிறிஸ்தவங்களா ஆயிட்டாவே நம்மளுக்கு அந்த பாவம் எல்லாம் ஏசு கிறிஸ்து ஆல்ரெடி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க இல்லையா, அந்த இது நிமித்தமாக நம்ம எல்லாருமே பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஓகே 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 சிஸ்டர்.
புரிஞ்சுங்களா பிரதர்? கிளியரா புரிஞ்சுது அது sister. வந்து குழந்தையில வந்துட்டு அந்த ஆதாம் செஞ்ச பாவத்துல இருந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அதுதான் குழந்தை ஞானஸ்தானம்னு கொடுத்துட்றாங்க இல்லையா? அதனால ஓகே அந்த பாவம் வந்து கழுவப்பட்டுருச்சு. இனிமேலு அந்த கிறிஸ்துவங்க பேர் வச்சுட்டாவே அவங்க எல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாலும் கிறிஸ்து அதுக்காக இது ஈடுபலி கொடுத்ததுனால அவங்க இனிமேல வந்துட்டு அந்த மாதிரி நரகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்கும் பிரதர். ஓகே 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 ஆமா sister. சிஸ்டர், அதனால டெய்லி வாரம் வாரமும் சிலுவை குரூசிஃபிகேஷன் பண்றாங்க. ஓகே 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 சிஸ்டர் பிரதீஷா, உங்களோட கருத்துக்கள். Brother, Ranjit brother, question, brother. క్వశ్చన్ పురియలేవా? ఓకే సిస్టర్ బ్రదర్ ప్లీజ్. ఏమంటే ఇప్పుడు వాళ్ళు ఏంటది హెల్ నరకం ఉంది కదా, దాంట్లో కాన్సెప్ట్ స్ట్రాంగ్ గా బిలీవ్ చేస్తారు. ఇప్పుడు అక్కడ ప్రీచ్ చేసినప్పుడు వాళ్ళు చెప్తారు వీళ్ళు పాపం చేస్తే మీరందరూ ఇక్కడే పోతారు, హెల్లికే పోతారు అని చెప్తారు. కానీ అది వింటే కూడా తర్వాత కూడా వాళ్ళందరూ చేస్తారు కదా, ఈ పాపని చేస్తారు కదా, అదే ఎందుకు అంది అని నా క్వశ్చన్. భయం లేదు వాళ్ళకి. భయం లేదు. ఓకే. பயம் இல்ல அப்படி எப்படி சொல்ல முடியும்? பயம் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க நரக்கத்துக்கு. அம்மா அப்படி தப்பு எப்படி பண்றாரு? அதுதான் பிரதரோட கேள்வி. அதுதான் கேள்வி, அதே நான் கொஸ்டின். அதுக்கு ஒரு சமாதானம் சிஸ்டர் மரியா பிரதர், கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து அவங்க வந்துட்டு பாவம் செஞ்சிட்டாங்கன்னா பாவம் வந்து இப்ப வந்து ஃபாதர் கிட்ட போயிட்டு அது வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பாவம் வந்து தேவன் வந்து மன்னிச்சிடுறாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு. அதனால வந்துட்டு வாரம் வந்துட்டு பாவத்தை போய் ஒப்பு கொடுப்பாங்க அவங்க. பாவ மன்னிப்பு மாதிரி அவங்க ஃபாதர் கிட்ட போய் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பரிகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 10 மணி ஜபமும் அப்புறம் இந்த பரலோக மந்திரமும் சொல்லுங்க, இத்தனை வாட்டி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட்டு பிரதர். மரியா சிஸ்டர் போன சர்ச்ல ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பார்த்திருக்கீங்க. இது ஒரு தப்பான விஷயத்துல போதிக்கப்பட்டிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நிறைய சொன்னதுதான். எஸ் சிஸ்டர். ஸோ அதுக்கு நமக்கு அது பைபிள்லவே எழுதப்பட்டது தானே. அது இந்த போப் மார்க்கம் வந்து என்ன செய்யறாங்க, டேனியல்ல நம்ம பார்க்குறோம், அந்த தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. அந்த நாட்கள் வந்து போப்பு மார்க்கத்துல இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. இப்ப வேற நம்ம சபையில எல்லாம் எல்லாருமே எந்த ஒரு தப்புமே பாவமே பண்ணாத இருக்காங்க சிஸ்டர். திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கம்மா கேள்வி. போப்பு மார்க்கம் வேற சபை வேற இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம சொன்னோம். பாவம் மன்னிப்பு பண்றாங்க அவங்க வந்து இப்படி இயேசு கிறிஸ்து நம்மள இது பண்ணிட்டாங்கன்றல. இப்ப நம்ம சபையில எல்லாருமே இருக்கவங்க எல்லாருமே எந்த ஒரு பாவமுமே பண்றது இல்லையா? பண்ணாத எல்லாம் இதா இருக்காங்களான்ற எனக்கு ஒரு இது. அது அதுக்கு நான் சொல்றேன் சார். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்முடைய தேவன் வந்து இரக்கமுள்ள தேவன். அதனால நம்ம வந்து பாவம் பண்ணாலும் தேவன் மன்னிச்சிருவாரு அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கு சிஸ்டர். ஆக்சுவலா நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்காருமா. அட்வொகேட் எவ்ரி டைம் he will பதில் pray பேசுறதுக்கு praying for us. இல்ல சிஸ்டர், நான் அதுக்கு பதில் சொல்றேன். என்னன்னா கிறிஸ்தவங்க இப்போ போப்பு மார்க்கத்துல போய் போப்பு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டா நமக்கு மன்னிப்பு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு உலக ஜனங்களை பத்தி அவங்க சொல்றது இல்ல. அவங்களுக்கெல்லாம் நரகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நித்திய வேதனைன்னு சொல்லிக்கிறாங்க. அதேதான் இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு தேவன் மன்னிப்பாரு, மத்தவங்க எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் நான் ஆன்சர் ஒரு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சிஸ்டர் சொன்னது மரிய சிஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். தே ஆர் வந்து அவங்க கிட்ட போயிட்டு தப்பு ஆக்செப்ட் பண்ணனா சரியாகும் அப்படி. அது எப்படின்னா ஒரு பிசினஸ் மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. அதுதான் நம்ம 4th வால்யூம்ல படிக்கிறோம். அவங்க எப்படி பண்ணிட்டாரு, இப்பவும் நம்ம 6th வால்யூம்ல படிக்கிறோம். எப்படி அது பிஷப்போ அப்போஸ்தலர்ல இருந்து அவங்களுக்கு ஒன்னா எப்படி வந்துச்சுன்னா அவங்களோட பிசினஸ் அது. அப்போ தப்பு பண்ணும்போது நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம்.
அதுக்கு வச்சுட்டு அந்த ஒரு பொண்ணோ பையோ வந்துட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொன்னோடனே தே ஆர் யூசிங் தட் ஆஸ் அ பிசினஸ் ஆல்சோ, அப்படியே யூஸ் பண்றாரு. சோ இப்ப நான் சொல்றது என்னன்னா, அவங்களோட மைண்ட் செட்டே வேற. இவங்க தப்பு பண்ணணும் வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லணும், அவங்க அவங்களுக்காக நம்ம பணம் வாங்கணும், அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறார் தவிர தே ஷுட் மேக் தெம் டு பி இன் அ ரைட் பாத்வே, அப்படி அந்த நிலைமையில அவங்க இல்ல. சோ அதுதான் அவங்களோட பிசினஸ். ஆனா நம்ம சபையில இருக்கும்போது நமக்கு ஒரு பிசினஸ் இல்ல. கண்டிப்பா 144 ஆகணும், இல்லைன்னா திரள் கோட்டம் ஆகணும். இதுதான் இருக்காரு. தப்பு பண்ணாம யாரும் இல்ல, இருக்காரு. தப்பு பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்கோம். ஆனா யாரு பரத் பிரதர் ஒரு கிளாஸ் எடுத்துட்டாரு. என்னன்னா நமக்கு இருக்கிறது 1 hour, வித்தின் 1 hour, இல்லைன்னா 1 day, அப்படின்னா 12 o'clock. இந்த 1 hourலோனே இல்லைன்னா 12 o'clockல நம்ம பண்ண தப்பு தெரியாம பண்ணிட்டோமோ தெரிஞ்சு பண்ணிட்டோமோ, we should accept friend of our Jesus. பிதாகிட்டே வாங்கணும். ஆனா த்ரூ த ஜீசஸ் அவன் போகும்போது நம்ம இருக்கிற அட்வொகேட்டா நம்ம தரப்பு அவங்க பேசுவார். சோ நமக்கு இருக்கிற நம்பிக்கை இது. அவங்க அந்த நம்பிக்கை இல்லை. அந்த போப் இருக்கிறாரு, அவங்க சொன்னானா போயிடும், அந்த நிலைமையில அவங்க போறாரு. ஆனா நமக்கு ஒரு சத்தியம் தெரியும். சோ அதனால இந்த வகையில நம்ம போறோம். அதுதான் வித்தியாசம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கோட் பண்ணலாம் அப்படி தோணுது. டேனியல், யாருன்னு தமிழில் படிக்கலாமா? சொல்லுங்க brother. டேனியல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் திருமட்டும் சொரியும் என்றான். ஸோ இது நான் புதுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஆல்ரெடி போன யூத் கன்வென்ஷனுக்கு இது நம்ம தியானிச்சிட்டோம். ஸோ இங்கே அவர் யார்? போப்பு மார்க்கம் கொடுக்கப்பட்ட இந்த பலி நைவேத்தியம் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த பலி இது எல்லாமே மாற்றுறது எதுன்னா ஈடுபலியோட ஈடுபலின்னு பற்றி தவறாக ராங் டாக்டரினா அங்கே கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் டெத் ஆகுவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த வாரம் நம்ம செஞ்ச பாவக்கு எப்படி டெத் அந்த மீட்பு வரும்? நெக்ஸ்ட் வாரம் அந்த கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அப்போ திருப்பி அந்த வாரம் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்டிஃபிகேஷன் பண்ணி திருப்பி அவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக பலி செலுத்தி அவங்களோட பாவத்துக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. அந்த 1 வீக் ஆகட்டும், அந்த மாதம் ஆகட்டும், திருப்பி நெக்ஸ்ட் வரப்போகிற கம்யூனியனுக்குள்ள செஞ்ச எல்லா தவறுகளுக்கு திருப்பி நெக்ஸ்ட் மந்த் இல்லை நெக்ஸ்ட் வீக்கு கிறிஸ்டிஃபிகேஷன். ஸோ இப்படி அந்த தவறான வழியில் தான் அவங்களுக்கு இந்த ஈடுபலி ரிலேட்டட் இந்த பலி விஷயம் வந்து தவறாக போதிக்கப்படுது, செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஸோ அதனால வாரம் வாரம் மந்த்லி அந்த பாவ பரிகாரம் இருக்குதுனால தான் அவங்களும் ரஞ்சித் பிரதர் தைரியமாக திருப்பி அதே தவறு செஞ்சுட்டே போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நிர்மலா சிஸ்டர் கேட்ட கேள்விகளோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாம அப்படி தவறான வழியில அவங்க நம்பி இது செய்கிறாங்க. அந்த போக்கு மார்க்கத்தில் இருந்து நாம வந்து தேவனோட இரக்கம் நமக்கு தெரியுதுனால, ஸோ நம்ம பாவங்கள் நம்ம கேட்டா எப்படின்னா இப்போ நம்ம அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் நமக்கு இருக்குது. இப்போ நாம் தேவனோட குமாரலா எண்ணப்பட்டுட்டோம். ஸோ நீதிமான்கள் அப்படியோட நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கேட்குறது எல்லாமே தேவன் கேட்பாங்க. நமக்கு கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாம பலகீனத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். சாத்தானோட தந்திரங்கள் நாம் மாற்றிட்டோம். இப்போ நிறைய விஷயங்களால இதில் பலகீனத்தை நம்ம மாம்சத்தி பலகீனங்கள் நாம் இதெல்லாம் செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம். அப்படி நம்ம பாவ மன்னிப்பு நம்ம தேவன் கிட்ட கேட்டுட்டோம்னா அவங்க இரக்கம் இருக்க தேவர் அது வேறு. நமக்கு மத்தியஸ்தரா நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சு நம்ம இது செய்கிறோம் அப்படி இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கிளியரன்ஸ் இருக்குதுனால. அறியாமல் பலகீனத்துல நம்ம செஞ்சோம்னா அதுக்கு மன்னிப்பு இருக்குங்க பிரதர். அறியாமலோ இல்ல பலகீனத்திலோ சின்ன சின்ன பாவம்னா எல்லாமே ஒண்ணுதான். பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படின்னு இல்ல, எல்லா பாவமும் ஒண்ணுதான். ஆனா பலகீனத்துல செய்யற பாவத்தை தேவன் கண்டுகிறது இல்ல. அதே தெரிந்து நம்ம செய்யும் போது மன்னிக்க முடியாததாக அங்க காணப்படும். ஓகே, துணிகரமா தெரிஞ்சு தப்பு பண்ண. இப்ப யூதாஸ் எடுத்துக்கிறோம், நம்ம அவர் தெரிஞ்சே அங்க பண்ணாரு. அதே பேதுரு எடுத்துக்கிறோம், அவர் பலகீனத்தினால அவர் தப்பு பண்ணாரு. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு சின்ன கேள்விமா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் தெரிஞ்சே ஒரு சகோதர விஷயம்ல தவறு செஞ்சுட்டேன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, ரியலைஸ் ஆயிட்டு தேவன்கிட்ட கேட்டா, நான் தெரிஞ்சே நான் தவறு செஞ்சுட்டா, எனக்கு மன்னிங்க அப்படின்னா பண்ண முடியாதா? தெரிஞ்சு எப்படி பண்ண முடியாது, தப்பு பண்ண முடியாது. தெரிஞ்சு தப்பு பண்ண முடியாது, தெரியாம தான் பண்ணிருப்பீங்க. இல்ல சார், தெரிஞ்சு நான் துணிகரமா பண்றோம் இல்லையா ஒரு சில பாவம். அதான் சாவுக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் பிரதர் கேட்டது தெரிஞ்சு நான் பண்ணிட்டு அப்புறமா நான் பண்ணிட்டேன் மன்னிப்பு கேக்குறேங்க. தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டீங்க, தெரியாம பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. அதுதான் தெரிஞ்சு நம்ம பண்ண மாட்டோம். அது நமக்கு தேவன் உணர்த்துறாங்க இல்லையா? தெரிஞ்சே நம்ம பண்ண மாட்டோம், தெரியாம தான் பண்ணிருப்போம். தெரியாம பண்ணும்போது நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப தேவன் மன்னிக்கிறாங்க. அப்ப அது நமக்கு தெரிஞ்சு செய்யற தவறுகள் நமக்கு இல்லாம இருக்கும். தெரிஞ்சு நம்ம கூடிய வரைக்கும் அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது பிரதர். நம்ம அது நமக்கு தான் தெரியுது, தப்புன்னு தெரியுது, எப்படி நம்ம போய் செய்வோம்? தெரிஞ்சே ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதோட விட்டுட்டா அது பரவாயில்ல. திரும்ப அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு எப்படி சிஸ்டர் மன்னிப்பு கிடைக்கும்? சும்மா மன்னிக்கிறதுக்கு மன்னிக்க மாட்டோம். எஸ் சிஸ்டர். ஓகே பிரதர், உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இல்லம்மா, இல்ல நீங்க கேட்கறது கேள்வியில தான் எனக்கு கேள்வி வந்துச்சு. எப்படின்னா, நம்ம தெரியாம செஞ்சிட்டோம்னா தேவன் மன்னிப்பாங்க, தெரிஞ்சு செஞ்சிட்டோம்னா மன்னிக்க மாட்டா அப்படி சொல்லியிருக்காங்க தானே. அதுக்கு இந்த கேள்வி எனக்கு தோணுது, அதனால நான் கேட்டேன். அப்ப அது ஓகே, அதுதான்மா, அது தவிர இது. அதேதான் பிரதர், நிர்மலா சொன்னதே தான் பிரதர். தெரிஞ்ச ஒரு துணிகரமா எக்ஸாம் தாவீது எடுத்துக்கலாம் பிரதர். தாவீது ஒரு முறைதான் அந்த மாதிரி தப்பு பண்ணாரு. அப்ப தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன திரும்பினாரு, திரும்பவும் அந்த தப்பு பண்ணவே போல பிரதர். திரும்ப தெரிஞ்சு நான் ஒரு முறை பண்ணிட்டேன், அதுதான் நமக்கு எஸ்தர் சிஸ்டர் பிளஸ் நிர்மலா சிஸ்டர் சொன்னதுதான். என்ன, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செய்யற காரியங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதுல சகோதரருக்கு விரோதம் கூட அது கூட தப்புன்னு தான் சொல்றாங்க. சகோதரருக்கு விரோதமா செய்யறது கூட அது கொலைக்கு சமம் அப்படிங்கிறார் இல்லையா? அதுக்குள்ளதானே எல்லாம் வரும் தானமா, எல்லாமே அடங்கிடுது அந்த அந்த இது. அதனால தெரிஞ்சு தெரியாம தான் செய்வோம். ஒரு அவசரத்துல தெரிஞ்சு நம்ம செய்யறோம்னா அது நம்மளோட பலகீனமா இருக்கும். அதுக்கு மேல நம்ம இது எக்ஸ்பர்ட் யோசிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தவறாவே நான் பேசிட்டே இருக்கிறேன் அப்படி எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் பேசுறேன் அப்படின்னா அது நான் பலகீனம். அதுக்குதான் தேவன் ரியலைசேஷன் கொடுத்திருப்பாங்க. திருப்பி நம்ம ஐயோ தவறு செஞ்சுட்டுமே மன்னிங்க அப்படி நம்ம கொஞ்சம் எடுப்போம். அதேதான் பிரதர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் பிரதர். இப்ப நம்ம என்னதான் பலவீனத்தினால பண்றோமா இல்ல துணிகரமா பண்றோமான்னு தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவரு நீதி உள்ள தேவன். ஸோ அதுக்கான தண்டனை அவருக்கு கரெக்டா வச்சிருப்பாரு. இல்லாமா இல்ல மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு நீங்க
எஸ் பிரதர். ஸோ ஆனா அதுக்கான பலன் வந்து நம்ம கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டே ஆகணும். தாவீது வாங்கிட்டா நல்லது. கொடுத்தாரு, ஆனா தண்டனையும் கொடுத்துட்டாரு இல்லையா? கண்டிப்பா அது பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். திரும்ப அந்த பாவத்தை எக்ஸாக்ட்லி. சாத்தான் கையில மாட்டிக்கிறதுக்கு தேவனோட கையில அடி வாங்குறது தான் நல்லது. Now ஒரு point. எஸ் சிஸ்டர். எஸ் பிரதர். அது 2 Corinthians தீபன் பிரதர் சொல்றாருல ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இஃப் நம்ம பிரதருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கண்ணுல தண்ணி வரணுமா? இப்ப அடுத்தது தே ஆர், அப்போ அந்த ப்ராப்ளம் இருந்து வெளியில வரும்போது தே வில் டேக் ஒரு லாங் பிரீத் எடுப்பாரு, அம்மையா அப்படி. அப்போ அவங்க எடுக்கும்போது வி ஷுட் ஃபீல் தட் நமக்கே ஓகே, அந்த நிலைமையில நம்ம இருந்துட்டு அந்த பாண்ட் நமக்கு இருக்கணுமா? சோ அந்த பாண்ட் இருக்கும்போது வாண்டட்லி ஆர் அன்வாண்டட்லி we will not do any harm to the brethren. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து unknowingly or knowingly if they are doing, அது வந்து அவங்களோட கனெக்ஷன் காட் கிட்ட எப்படி இருக்கோ அவங்க காடுக்கு மட்டும்தான் தெரியும். So if she's saying or he's saying to the God that intentionally நான் பண்ணல, இதுதான் என்னோட இன்டென்ஷன், அது கரெக்டா இருந்துக்கலாம். அப்ப நமக்கு அது தப்பா தோணுது, ஆனா he knows it what in which intention she is doing. அப்போ if she is doing good but you felt bad, that is your fault, it's not her fault. So அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பா he will be justified or he will give the correct way of the, because he is neetiman, means like a truth alone way he will be choosing. So obviously he will be choosing that brethren if intentionally he is not doing. அதனால That's my point. பாயிண்ட் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் சிஸ்டர். அதாவது தேவன் வந்து இது ஜட்ஜ் பண்ணுவாரு. ஸோ நாம யாரும் மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சிஸ்டர். எஸ் பிரதர். ஸோ இது நமக்கு தான் பெரிய டெஸ்ட். அது ரொம்ப ஜாகிரதையா நம்மளோட பக்கம் இது இருக்கணும். பிரதர் எனக்கு இன்னொரு கொஸ்டின் பிரதர். எஸ் பிரதர். பிரதிஷஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக பிரதர் கண்ணில் வந்து தண்ணி வந்தால் அது வந்து பிரதருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே பிரதர். ரொம்ப அருமையான பாயிண்ட் தான். ஸோ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பிரதர் மூலமாகவே நமக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அது அவங்களோட பலகீனம் தான் மோஸ்ட்லி அப்படி. ஓகே ஓகே பிரதர். ஸோ தெரிஞ்சு அதுதான் நம்ம இப்போ என்டையர்லி டிஸ்கஷனும் அதோட தான் லிங்க் ஆயிடுச்சு தானே. ஸோ அதை சகோதரனோட பலகீனம் அப்படி நம்ம நினச்சி நாம் தாங்குறது தான் அது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. பட் அவங்க ரியலைஸ் ஆகுவாங்க தானே கண்டிப்பா. ஸோ அந்த டைம்ல திருப்பி அந்த ரியலைசேஷன் இருக்கும் தானே பிரதருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வரும் ரியலைசேஷன். யா, பட் டைம் மே டேக், டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எஸ் சிஸ்டர் பிரத்யூஷா. எஸ் பிரதர். நம்ம whoever it may be, எந்த பிரதர் இருந்தாலும் எந்த சிஸ்டர் இருந்தாலும், if we are getting a tears, we have one comforter. அவங்க வந்து நம்ம அழுதுட்டு அவங்க சொன்னானா he will give a comfort to us. So அதுதான் நான் I will give. As Manoj brother said, it will take a time. வரும் கண்டிப்பா. அதுதான் நம்ம சொல்றாரு, கண்டிப்பா நமக்குள்ளேயே நமக்கு வரும். அது என்ன சொல்றாருன்னா, நான் என்ன வால்யூம், 5th வால்யூம் படிக்கும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த சாப்டர்ல சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஆடம் ஈவ் வச்சுதான் சொல்றாரு. சோ ஆடம் ஈவ் அப்படி சொல்லும் போது ஈவ் அப்படி யாருக்கு குறிப்பிடுது, சர்ச் கிளாஸ்க்கு அப்படியே ஒரு வகைப்பையில எடுத்துக்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பா நம்ம இருக்கிற சர்ச் மெம்பர்ஸ்லயே நமக்கு வந்துரும். ஸோ அதுல நம்ம எப்படி தாங்கிட்டு ஹவு யூ ஆர் பேரிங் இட், ஹவு யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத், பேஸ்ட் ஆன் த ட்ரூத் யூ ஹாவ் டு ஒர்க். அது ஒரு எக்ஸாம்பிள் அம்மா நேத்து கிளாஸ்ல சொன்னாரு. ஒரு செடி வெரி வீக்கா இருக்கும்போது we will give one sticks to it support.
அப்போ புதுசா வரும் ஆளுக்கு என்னன்னா ட்ரூத் தெரியாது, சின்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க சோர்ந்து போயிடுவாரு. அப்போ யாருதான் அந்த ஸ்டிக்கு கட்டுறாருன்னா நம்ம தான். அப்போ ட்ரூத் தெரிஞ்ச ஆளு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, வி ஆர் சேயிங் தம் இப்படி இருக்கு, இப்படி ஆகுது, ஸோ யூ ஹாவ் டு பி ஸ்டிக் டு இட். நீங்க அவங்க கம்ஃபர்ட் பண்ணுவாரு அப்படி. ஸோ அதுதான் அந்த செடிக்கு நம்மவும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி. ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் தவிர we should not make the one person to be cry or to move out of the truth. அதுதான் ஒரு பேரபிள்லவும் சொல்றாரு பிரதர், யாரு ரூபன் பிரதர். இப்போ ஒரு பிரதர் வெளியில போயிட்டாரு, ஒரு தவறு பண்ணிட்டாரு. மேத்யூ 18th சாப்டர் தான் என்ன சொல்றாருன்னா, we are seeing in the one way. எப்படி பாக்குறோம், நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட போய் பேசணும், பண்ணணும், அப்படி அவங்க எதுவும் கொடுக்க கூடாது, அப்படி எப்படி எல்லாம் படிச்சிட்டோம். ஆனா அவங்களோட வியூவே வேற இருக்கு. ரூபன் பிரதரோட வியூ எப்படின்னா, அவங்க அந்த பிரதருக்கு காட் வாஸ் சூசன். அவங்க ஒரு ஒரு டாஸ்க் இருக்கு. அப்போ அந்த டாஸ்க் பண்ணாமே நீங்க ஏன் தவறு பண்ற, வை யூ ஆர் ஸ்டாப்பிங், வை பை ஹர்ட்டிங் தெம், பை மேக்கிங் தெம். அப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். சோ அந்த பிரதர் யாராரு சூஸ் பண்ணாங்களோ ஒரு அங்கம் மாதிரி ஒரு 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 பர்சனுக்கு ஒரு ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்குக்கு நம்ம தடவா இருக்க கூடாது. அதுதான் நம்ம ஆல்வேஸ் ஷுட் பி இன் ஆர் பிரெயின். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வுட் லைக் டு சே பிரதர். எஸ் பிரதர், சிம்பிள். எஸ் சிஸ்டர், சிம்பிளாக சொல்லணும்னா நாம் இதுவரைக்கும் முன்னாடி நொண்டி படிச்சுட்டு வர்றது தான். அதுக்கப்புறம் கடைசி நம்ம இங்கே இருக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இதுக்கான விளக்கங்கள் நம்ம முன்னாடி பார்த்துட்டே வந்துட்டோம். ஸோ அது நம்ம ஞாபகம் பண்ணிக்கலாம். எஸ் பிரதர். ஸோ அடுத்த பேராகிராஃப்க்கு கலந்து போடலாமா? எஸ் பிரதர். எஸ், அடுத்த நெக்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் தமிழில் யார் வாசிக்க வரீங்க? பிரதர் நான் படிக்கிறேன், ஆனா கொஸ்டின் என்கிட்ட இல்ல. கொஸ்டின் அதே தான் சிஸ்டர். கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் சிஸ்டர். ஓகே, ஆமா ஆமா ஆமா, ஓகே, சாரி பிரதர். ரஞ்சித் கொஸ்டின் அதேதான். ஓகே. பக்கம் 431 கடைசி பேராகிராஃப். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்பதாகும். இந்த நாள் குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்கி கூறும்போது அது ஆண்டவருடைய ஒரு நாள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த நாளுக்குள்ளாகத்தான் ஆதாம் மரித்தான் என்றும் அவனுடைய தலைமுறையினர் ஒருவரும் ஒருபோதும் முழு 1000 வருட நாள் வாழ்வதில்லை என்றும் கூறுகிறார். ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்ட போது தேவன் அவர்களை குற்றப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் அவருடைய சிருஷ்டிகளை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்ற சிந்தை அவருக்கு கிடையாது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. மேலும் சாபமானது தற்போதைய வாழ்வு அளிக்கப்படுவதை காட்டிலும் மேல் அதிகமாக சொல்லவில்லை என்பதையும், இதன் மூலமாக வந்த உபத்திரவங்கள் மரிக்கும் நிலைமையோடு சம்பந்தமானவைகள் என்பதையும் காட்டுகிறது. ஆதாமுக்கு தேவன் கொடுத்த சாபமானது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்பதாகும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயங்கரமான நித்திய நரக வேதனை அது வழங்க பெறுவது நம்முடைய ஆதி பெற்றோர் மேல் மாத்திரமே அல்ல, அவருடைய எல்லா சந்ததியினர் மேலேயும் அவருடைய பிள்ளைகள் மேலும் என்பது வேதாகமத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல, ஆனால் இருண்ட யுகங்களில் இருந்து வந்தவைகள் என்பதை உணரும் போது அதிக மகிழ்ச்சியுறுவதற்கு ஒரு பெரிய காரணமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியாக கூறப்படவில்லை. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதோடு ஒத்ததாக பவுல் இதை பற்றி விளக்கம் கூறுவதை பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மரணத்தை குறித்த இந்த திவ்ய விளக்கத்தை காட்டிலும் அதிகமாக வேறு எது நிச்சயமானதாக அல்லது சரியானதாக அல்லது விவேகமானதாக
அல்லது திருப்திகரமானதாக இருக்க முடியும். அது பாவத்தினால் வரும் விளைவாகும். நம்முடைய தகப்பனாகிய ஆதாம் பரீட்சிக்கப்பட்ட போது கீழ்ப்படியாமையினால் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் சிலாக்கியங்களையும் இழந்து வியாதி, வேதனை, துக்கம், துன்பம், மரணம் என்ற சாபத்துக்கு உட்பட்டான். மேலும் நாம் எந்த விதத்திலும் பரீட்சிக்கப்படாமல், அதாவது பாவம் செய்யும் மனநிலைமையையும் பலவீனங்களையும் பரம்பரையாக பெற்றுக்கொண்ட நம்மை பரீட்சிப்பது பிரயோஜனமற்றது. பாவத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட இதே திவ்ய தண்டனையில் மரணத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கின்றோம். மேலும் ஒரு இனமாக கீழ்நோக்கி பலவீனத்திலும், வியாதியிலும், வேதனையிலும், துன்பத்திலும், பிரேத குழிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறோமா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இங்கிலீஷ்ல யார் வாசிக்க வரீங்க? எஸ் பிரதர், நான் வாசிக்கிறேன். Yeah. The Lord words as presented in Genesis are in the day that thou eatest thereof, thou shalt surely die. This day, the Apostle Peter explained to us, was a day of the Lord, respecting which he says, be not ignorant, brethren, concern this one thing. The day with the Lord is as 1,000 years. And it was within this day that Adam died, and none of his posterity have ever lived out an entire 1,000 year day. After Adam had transgressed, the Lord words of condemnation show very clearly that he had no thought of tormenting his creatures, and that the curse extended no further than to the destruction of presented life and the incidental tribulation connected with the dying condition. The Lord's expressions of the curse to Adam was in the sweet of the face shalt thou eat bread until thou art returned unto the ground, for out of it was brother. Okay, brother. Yeah. For out of it was thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. Genesis chapter 2 verse 17, chapter 3 verse 19, Second Peter chapter 3 and 8th verse. It is certainly a great cause for rejoicing to realize that the terrible doctrine of eternal torment with its infliction not only upon our first parents, but upon all of their race, all of their children, is a false doctrine which came to us not from the Bible, but from the dark ages. It is not in the Lord's declaration in any sense of the words. Here, the Apostle Paul explanation of the matter in full accord with the account in Genesis. He says, Rome chapter 5 verse 12, by one man sin enter into the world, and death by sin, and thus death passed upon all men, because all are sinners. What could be more reasonable or sensible or more satisfactory than this divine explanation of death? That it is the result of sin. That how Father Adam, when on trial, lost all of his rights and privileges by the disobedience, and came under this curse of sickness and pain, sorrow and trouble and dying, and that we, without having any trial, it being useless to try us who have inherited sinful propensities and weakness, or shares of this same divine sentence against sin and death, and or as a race gradually going down in weakness, sickness, pain, and trouble into the tomb. Thank you, brother.
தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 பேராகிராஃப்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். ஸோ முதல்ல யாரும் சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். நம்ம வந்து ஆதி ஆகமத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம மேல இருந்து சொன்ன மாதிரிதான். இப்ப ஆதாம் வந்துட்டு பாவம் அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது அதை வந்து சாப்பிட்டதுனால அவருக்கு வந்துட்டு என்னன்னா தேவன் வந்துட்டு இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டாரு. அப்ப சொல்லும் பொழுது அவர் வந்து அன்னைக்கே செத்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப வந்துட்டு எப்படின்னா அவர் வந்து 930 வருஷம் கழிச்சுதான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்துட்டு தேவனுக்கு வந்து ஒரு நாள் என்பது 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷம்ன்றது ஒரு நாள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்துட்டு எல்லாருமே எப்படின்னா வந்துட்டு இந்த 1000 வருஷம் முடியறதுக்குள்ளதான் இறக்குறாங்க. அப்ப தேவன் சொன்ன வார்த்தை வந்துட்டு அங்க வந்து நிறைவேறுது அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப நாளுக்குள்ள அந்த வந்து ஆதாம வந்து மரணத்தை வந்துட்டு சந்திச்சுட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப தலைமுறைகள் வந்து ஒவ்வொருவருமே அந்த அதேதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ப தேவன் வந்துட்டு அவரை வந்து நீ பூமியில இருக்கும் அவர் வந்து மண்ணுல தான் செஞ்சு உருவாகம் கொடுத்து அவர் வந்து சுவாசத்தை ஊதினாரு. அவருக்கு வந்து இப்ப மனிதன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியிலேயே படிச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் நீ வந்துட்டு நீ மண்ணுல படைக்கப்பட்டதுனால நீ திரும்ப மண்ணுக்கு தான் போவ அப்படின்னு அங்க வந்துட்டு நம்ம வசனங்கள்ல அங்க வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப வந்து ஒரு மனுஷன் அவங்க வந்துட்டு அந்த பாவம் செய்ததுனாலதான் அங்க வந்துட்டு எல்லா மனித குலமுமே பார்த்தோம்னா பாவத்துல விழுந்ததுனால அங்க மரணம்ன்றது வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா வந்துட்டு அந்த ஒரு மனிதனால எப்படி வந்துட்டு பாவம் வந்ததோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த பாவங்கள் எல்லாம் அங்க மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். எனி அதர் கமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நான் சொல்றேன். எஸ் சிஸ்டர். சிஸ்டர் சொன்னதுதான் இது நம்ம படிச்சுக்கிட்டே வர்றதுதான் மறுபடியும் இங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க. முதல் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாரு. இப்போ அவரு பார்த்தோம் இல்லையா, ஒரு காலத்தை கொடுக்கிறாரு, அந்த இடத்தை குறிக்கிறாரு, எல்லாவற்றையும் மேல அவருடைய நீதியான கோபாக்கினையும் பத்தியும் சொல்றாரு. நீ அதை புசிச்சிட்டினா புசிக்கும் நாளிலே அப்படிங்கிறாரு, ஒரு காலம் கொடுக்குறாங்க. அததான் அந்த 1000 வருட நாள் அப்படின்னு நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய 1000 வருட நாள் அப்படின்னு. ஏன் அந்த கனியை அவர் புசிக்க அவங்க சொல்லல அப்படின்னா, அவங்க புசித்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, அந்த கனியில ஜீவன் இல்லை, அவங்க புசித்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஜாலியா இன்பமா ஒரு உழைப்பு இல்லாம ஒண்ணும் இல்லாம கனியை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணாங்க, அந்த தோட்டத்துல இருந்து வெளியே துரத்தி விட்டார். அது துரத்தி விட்டு என்ன பண்ணாருன்னா, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு போற வரைக்கும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் அப்படின்னு அங்க சொல்லிட்டார். அப்போ நீ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சாப்பிடும்போது நம்ம எப்படிதான் சாப்பிடணும்னா, நிலத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்போ அந்த அந்த மாதிரி செய்யும்போது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, உடல்ல பலகீனம் வருது. அந்த ஆகாரத்தினால, அந்த சாப்பிட்ற ஆகாரத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆகாரம் எதை எடுத்தாலும், இப்ப மஞ்சள் எடுத்தா கூட சாப்பிடாதீங்க, கேன்சர் வருதுங்கிறாங்க. அந்த மாதிரி நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாபமானது அந்த வியாதி, துன்பம், துக்கம், மரணம் எல்லாமே வந்து அந்த நாளுக்குள்ள நம்ம என்ன ஆயிரோம்னா இறந்துரும், தேவன் சொன்ன அந்த நாளுக்குள்ள. ஆனா ஆதாம் பாத்தீங்கன்னா 930 வருஷம் இருந்தாங்க. இப்போ எல்லாம் சகோதரிங்க சொல்ற மாதிரி நாளுக்கு நாள் என்ன ஆச்சுன்னா குறைஞ்சிட்டே வந்துச்சு. இதுதான் அங்க ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்போ இந்த பாவம் தான் அங்க சொன்னார ஒழிய, அந்த பாவத்துக்கு நித்திய நரகம்னு அவர் சொல்லவே இல்லை.
பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிதான் அங்க சொன்னாங்க. இந்த மரணத்தான் நம்ம பங்கு பெறவங்களாக அங்க இருக்கிறாங்க. அது பலகீனத்தினாலையும் வியாதினாலையும் வேதனையினாலேயோ துன்பத்தினாலேயோ அவங்க பிரேத குழியில போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க புரியுது பிரதர். தேங்க்யூ. Thank you, sister. Any other comments, brothers and sisters? Any questions? No, clear. Okay. Other brothers remaining? பிரதர் எதுவும் இல்ல பிரதர். Sister Pratyusha? Yes, brother. Second paragraph, the first starting, brother. It is certainly a great cause for rejoicing to realize that the terrible doctrine of eternal torment, with its infliction not only upon our first parents, but upon all of their race, all of their children, is a false doctrine which came to us not from the Bible. So it is the main thing for us also. So doctrines, we have to be careful about the doctrines which came in the dark ages. So that point I would like to add, brother. Oh, brother. Yes, sister. Thank you, sister. ஸோ இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கலான்னு தோணுது. ஸோ இங்கே என்ன கேள்வினா, ஆடாமுக்கு அந்த ட்ரையல் கொடுக்கப்பட்டது, ஃபெயில் ஆகியிருக்காங்க, அதோட சம்பளம் மரணம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நமக்கு எதுக்கு திருப்பி ஒரு ட்ரையல் கொடுத்து ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கு மரணம் அப்போ வந்திருக்கலாம் தானா? கேள்வி புரிஞ்சிச்சா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எங்க ட்ரையல் புரியல பிரதர். கேள்வி புரியலவா? ஸோ இப்போ ஆதாம்க்கு ஏதேனும் தோட்டையில் ட்ரையல் கொடுக்கப்பட்டது, அந்த பரீட்சை இருந்துச்சு, அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ டிசோபீடியன்ஸ் காட்டிருக்காங்க. அந்த டிசோபீடியன்ஸோட இம்பேக்ட் என்ன ஆச்சு? அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். இங்கே நம்ம ரோமன்ல பார்த்தோம், அந்த ஒரு மனிதனால் நமக்கு பாவம், அதோட இம்பேக்ட் சம்பளம் மரணம். அப்படி ஸோ அப்படியே அதுக்கப்புறம் வந்த மனுஷ ஜனங்களுக்கு யாருக்குமே அப்பேற்பட்ட ஒரு டெஸ்ட் கொடுக்கப்படலாம். நம்ம அப்ரஹாம் பார்த்தோம். ஸோ பட் இந்த மரணத்துக்கான ஆனாலும் அவங்களும் டெத் ஆயிருக்காங்க. ஸோ மற்ற எந்த ஜனங்களுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்காம நேராக மரணத்துக்கே போகிறாங்க. ஸோ அப்போ நமக்கு டெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மரணத்துக்கு அனுப்பி இருந்துக்கலாம் தானா அப்படின்னு என்னோட கேள்வி. ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தா. Because நான் சொல்லட்டுமா brother? Yes, sister. நமக்கு இருக்கிற பெரிய ட்ரையல் this one only, brother, ransom. If No, we it is believe not in the ransom, நமக்கு in the sense to the entire humanity for individual. My question. அப்போ நமக்கு church, I mean Bible students அப்படி இல்ல. No, for all human race. ஒரு மனிதனுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க, ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ அதுக்குள்ள அனைவருக்கும் வச்சிருக்கலாம் தானா? அதாவது பிரதர், அதாவது முதல்ல படைக்கப்பட்ட மனிதனா ஆதாம் அவங்கள தான் படைக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க மூலயமா தான் என்டையர் சந்ததியும் வந்தது. ஸோ அதனால அதோட இம்பேக்ட் தான் இன்னமும் போயிட்டு இருக்கு, மரணம்ன்ற ஒரு விஷயம். ஸோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு டிசோபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜீன்லேருந்து வந்த நமக்கும் கண்டிப்பாக அந்த டிசோபீடியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு தான் தேவன் மேபி அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் மரணம்ன்றது கடைசி வரைக்கும் வருது அப்படின்னு எனக்கு ஒரு பதில் பிரதர். பட் லாஜிக்கலா அது செட் ஆகுதா? எஸ் சிஸ்டர். பிரதர், இதுல பாத்தீங்கன்னா முதலாம் மாதம் இரண்டாம் மாதம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆடம் பண்ண மிஸ்டேக்கு இட்ஸ் கன்சிடர்டு டு த ஹோல் மேன்கைண்ட் இல்லைங்களா? அவர் செஞ்ச பாவம் முழு மனுக்குலத்துக்கும் அது செல்லு என்ன சொல்றது, முழு மனுக்குலத்துக்கும் அப்ளிகபிள்.
சோ அந்த பாவத்துக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி அவங்கள மீட்கிறது அப்படிங்கும்போது 2ஆம் ஆதாம். அப்ப அவர் குடுத்த ஜீவன் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். யார் வந்து அந்த ரேன்சம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிள். இப்ப நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஆதாம் பாவம், மரணத்திலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். இனி வரப்போற நாட்கள்ல முழு மனுக்குலமும் கர்த்தரை ஏத்துக்கொள்ளும்போது, அந்த ஃபர்ஸ்ட் சின் அதோட பெனாலிட்டி எல்லாமே சரியாயிடும். சிஸ்டர் இங்க எனக்கு இங்கொரு கேள்வி வந்துச்சு சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். ஆதாம் செஞ்ச தவறுக்குனால தானா இப்ப எல்லாருக்கும் மரணமா? ஆமா பிரதர். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அதனாலதான் பிரதர். ஆமா. அதுக்கப்புறம் அவர் ரோமன் வந்து ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம் திரும்பி ஒரு தடவை தமிழ்ல. சிஸ்டர் பிரத்யூஷா உங்களோட கருத்துக்கள். Yes, brother. Actually, first question எனக்கு புரிஞ்ச ஹாஃப்ல நான் சொல்றேன் brother. Yes, sister. Brother, இப்ப வந்து one personக்கு ட்ரையல் அப்படின்னா he know the first sixth volume இன்னைக்கு தான் படிச்சுட்டு brother, but I forgot the last chapter resurrection they have given. ஏன் அப்படி world full he is not given to convert as a Christian or to come as a one for to him under him. Why? Because he knows that they will fail. Whole world பண்ண முடியாதா? So அதனால he understood the plan. ஏற்கனவே அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படி தெரியும். ஆனா he's saying that world full if they are giving a trial to make them to be convert, that will be a big failure. So அதனால he was chosen first his son, then to make him to be a stronger he was chosen 144. அதுதான் சொல்றாரு Adam where he was disobedient, he is finding the obedient one. That is my point brother as per my knowledge. ஓகே சிஸ்டர் ஒரு பாதி ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ்தர் சிஸ்டர் நானும் அதான் சொல்ல வந்தேன். 6th வால்யூம்ல போட்டிருக்கிறாங்க பிரதர். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தப்பு பண்றதுக்கு தண்டனை கொடுத்தா அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீட்புக்கு வரணும். ஒவ்வொருத்தர் மீட்பு கொடுக்கணும். அப்போ அவ்வளவு பேத்துக்கும் மீட்பு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. அதனாலதான் ஆதாமுக்குள் அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க மரிக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அங்க ஈடுபலிய அங்க கொடுக்கறாங்க. ஓகே குட் சிஸ்டர் கரெக்ட். இங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகே இப்போ ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாமா? இங்க ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க சிஸ்டர் கீழே. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அதுதான் நம்ம ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தின் மரணமும். கொஞ்சம் மெதுவா படிக்கலாமா? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் மரணமும். ஓகே. சோ இங்க நம்ம எல்லாரும் நம்ம இதுவரைக்கும் தான் நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லா மனுஷர்களும் பாவம் செய்தபடியால் செய்தால் நெக்ஸ்ட் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சோ ஃபர்ஸ்ட் மனிதன் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதோட மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா அதோட இம்பாக்ட் இப்போ நமக்கு மரணம் வருதா அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்யறதுனாலதான் எல்லாருக்கும் இந்த பாவம் மரணம் வந்து வருது. ஸோ இங்கே அது ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்பிக்கிட்டேன். ஒருவேளை அதுல வேற கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். முதல் கொஸ்டினுக்கு இங்கிலீஷ்ல எஸ் சிஸ்டர். இப்போ இங்கேவே நமக்கு ரோமன்ஸ் 5th chapter 12th verseல நாம் பார்க்கிறோம். இங்கே by one man sin entered into the world and death as a result of sin. ஓகே, அந்த ஒரே மனுஷனால்தான் பாவம், அதோட பலன் வந்து மரணம்.
இங்க பார்த்தா and thus death passed unto all man. எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. எதுக்கு? Because all are sinners. புரிஞ்சுச்சா சிஸ்டர்? Yes, பிரதர் brother. இதுல நீங்க சொல்ற விஷயத்துல எல்லாரும் பாவம் செய்யறதுனால மரணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. Yes, sister. எல்லாரும் ஏன் பாவம் செய்யறாங்க அப்படின்னா அது ஆதாம் துவக்கி வச்சது, அவரோட வித்து. அப்ப அந்த அவர் ஒருவேளை பாவம் செய்யல அப்படின்னா அந்த சந்ததி எப்படி இருந்திருக்கும்னா பாவம் இல்லாத சந்ததியா இருந்திருக்கும். தேவன் வந்து தண்டனை கொடுத்திருக்க மாட்டாங்க, திருப்பி அவங்கள மீட்டெடுக்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. அப்ப அவர் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை மரணம். அவர் சந்ததியில வந்ததுனால அந்த பாவம் நமக்குள்ள எப்படின்னா கருவிலே அது ஒரு என்ன சொல்றாங்கல்ல, தாயின் கற்பத்திலேயே கருவிலே பாவம் உருவாகுதுன்றாங்களா, அது எப்படி அப்படின்னா we are carrying over the sin from Adam. Yes, sister. Inheritance it is. ஆமா, அதனால நம்ம இப்படி எடுத்துக்க முடியாதுன்னு தோணுது பிரதர். எல்லாரும் பாவம் செய்யறதுனால மரிக்கிறாங்கன்னு இல்ல, காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சின் அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன். ஓகே, ஃபைன் சிஸ்டர். இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்ட கேள்விக்கு ஸோ எல்லாருக்கும் டெஸ்ட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா நல்லா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஈடுபலி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா விஷயம். ஸோ அதனால ஒருத்தர் ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் சேம் டைம். ஒருவேளை இங்கேயே நமக்கு இந்த பேராகிராஃப்லவே ரொம்ப அழகா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தா வித்தவுட் ஹேவிங் எனி ட்ரையல் எல்லாருக்கும். ஆனா அந்த மரணம் வந்து எல்லாருக்கும் வருது. காரணம்னா இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இட் பீயிங் யூஸ்லெஸ் டு ட்ரை அஸ் who have inherited sinful propensities and weakness. இப்போ டோரா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி தான். எதுக்குனால தான் எல்லாரும் அந்த பாவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால பரிபூர்ணமா மனிதரே தவறு செஞ்சப்போ அபரிபூர்ணமா இருக்கிற நாமும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியுமா? ஸோ கண்டிப்பா அது யூஸ்லெஸ் ட்ரை அப்படிதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இங்க ஒரு ரீசனா எஸ்தேர் சிஸ்டரும் ப்ளஸ் பிரத்யுஷா சிஸ்டர் சொன்னது மாதிரிக்கு இங்கே அது யூஸே இருக்காது. அப்படி தான் நமக்கு அந்த ட்ரையலும் இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம். சேம் டைம் இண்டிவிஜுவல் ரான்சம் கொடுக்கறது அது தேவ சித்தத்துக்கு அகைனஸ்டாக இருக்குது. ஏன்னா ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வேறு எதனா கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் ரஞ்சித் பிரதர். எஸ் பிரதர், அது நம்ம தூரஸ்ட சொன்னதான் brother. இப்போ பரிபூர்ணமா முதல்ல வந்து ஆதாம படிச்சாரு, அவர் பாவம் பண்ணாரு. ஸோ அதனால அதுக்கப்புறம் பிறந்த எல்லா குழந்தையுமே வந்து பாவத்துல தானே பிறக்குது இந்த உலகத்துல. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையே. ஏன்னா பரிபூர்ணமே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி அதே தான், பிறந்த எல்லா குழந்தையுமே பாவத்துல தானே பிறக்குது. எஸ் ஸோ அங்கே தான் இருக்குது. எஸ் பிரதர். அதே தான் brother, அதே தான். அதையும் கொஞ்சம் ஜஸ்ட் யோசிக்கிறதுக்கு தான் அவள் தான் கேட்டுக்குது. அவள் தான் நத்திங் எல்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ நாம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் போடலாமா? ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கு பிரதர், ஒரு எஸ் 6-7 அது முடிச்சுட்டு வேணா முடிச்சுக்கலாம்னு தோணுது. எனி சஜஷன்ஸ் பிரதர்ஸ்? ஏன்னா நெக்ஸ்ட் பேரா பெருசா இருக்கு, அதை விட பெருசா இருக்கு. இப்போ இருக்குது வந்து ஒரு 6-7 லைன் இருக்கு, அது வேணா பார்க்கலாம் அப்படின்னு. எஸ் பிரதர். மீதி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களோட சஜஷன்ஸ்? ஓகே பிரதர், படிச்சிடலாம். Continue. ஓகே, யா. அந்த சின்ன பேராகிராஃப் தமிழ்ல யார் வாசிக்க வரீங்க? விளக்கமாக கூறப்பட்டது நம்முடைய நியாயத்தின்படி திருப்திகரமாக உள்ளது. 1 மணி நேரத்திற்கு முன்னர் பிறந்த பாலகனாயினும் அல்லது 1 வாரம் அல்லது 1 மாதமாய் இருந்தாலும் ஒரு சில வருடங்கள் அதிகமாக வாழ்ந்து சொந்த விருப்பத்தின்படி நீதியின் சட்டத்திற்கு மீறுதலாக ஜீவிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேதனையிலும் மரிக்கும் வழிகளில் பங்கு பெறுகின்றார்கள் என்ற கருத்துக்கு உண்மையாயிருக்கின்றது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், எல்லோரும் பாவம் செய்து தேவனை தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். தேங்க்யூ பிரதர். லாஸ்ட் கேட்ட கேள்விக்கு இங்கே ஆன்சர் இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். இங்கிலீஷ்ல யார் வாசிக்க வரீங்க? ரஞ்சித் பிரதர். ரஜித் பிரதர், இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கிறீங்களா? எஸ் பிரதர். எஸ் பிரதர்.
The explanation is satisfactory to our judgment, and it accounts for the fact that the infant of but an hour or a day or a week or a month share in the pain and dying process, as well as those who live a few years longer and participate personally in the transgression of the laws of righteousness. I was born in sin, shapen in iniquity. In sin did my mother conceive me, is the scriptural declaration on this point. All have sinned and come short of the glory of God. Thank you, brother. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பேராகிராஃபில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கான பதில் இந்த பேரால அழகாக கொடுத்துருக்காங்க பிரதர், லாஸ்ட் 3 வரியில். எஸ் பிரதர். ஸோ இதில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். முதல்ல யார் சொல்ல போகிறீங்க? அதேதான் அந்த தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு எப்படிதான் இருக்குது அப்படின்னா, அது 1 மணி நேரத்துல பிறந்து இறந்தாலும் சரி, 1 வாரம் கழிச்சு பிறந்தாலும் சரி, இல்ல தப்பு பண்ணி பாவம் செஞ்சு சில வருடம் கழிச்சு அவங்க இறந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே அந்த ஆதாமின் அந்த மீறுதல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அதான் இங்க நமக்கு தாவீது சொன்னது போல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு. அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப எல்லாருமே பாவம் செய்தவாசி தான் அந்த மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆதாமின் அங்க கொடுத்த அந்த சாபம் தான் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. Yes, sister. Any other comments, brothers and sisters? No, brother. It's clear. It's clear, brother. Yes, brother. Clear. Okay. Okay. So நாம் முடிக்கலாம். பாவம் வந்து ஒவ்வொரு மனு குலத்தின் மேலயும் சுமத்தப்பட்டது. நீ முதல்ல சொன்னதுக்கு அந்த பதில் இப்ப வருது. ஆதாமின் பாவத்தினால்தான் எல்லா மனுஷருக்கும் அந்த பாவம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் சுமத்தப்பட்டுச்சு. அதுதான் அந்த வசனம். Yes, sister. So இங்க sister Pratyusha. Yes, brother. இங்க வந்து I want to recall our memorial service. Memorial serviceல நம்ம ஒரு ரீப்ரிண்ட் 3544 படிச்சிட்டோம் brother. அதுல வந்து ட்ரூ வைன் அப்படி இருக்கும். அந்த ட்ரூ வைனுக்கு மீனிங் என்னன்னா, வைன்னா நம்ம பிளட்டுக்கு குறிக்குது, ரத்தம் அப்படி சொல்றோம். ஸோ இங்க இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படின்னா, நம்ம மதர் தாயில இருந்து நமக்கு வருது, அது போகணும். அது போகணும் எப்படின்னா, நம்ம நீதிமாங்கன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டோம், ஆனா நம்ம உள்ள இருக்கிற பிளட் பியூரிஃபை ஆகும். அந்த பிளட் பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா then we will become as an image of a Jesus. அவங்களோட சன் மாதிரி நம்ம ஆயிடும். அப்படி எப்படி? அதனால சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒரு பிரான்ச்சஸ் அப்படி சொல்றாரு. அவங்களோட ட்ரூத், அவங்க சொல்ற டாக்ட்ரின்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ஒரு 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 டைப்ல நமக்கு வருது. அந்த பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு. அதுதான் கிளென்சிங் ஆகிட்டே இருக்கு. நம்ம படிக்கும் போது இது தப்பு பண்றோமா, நம்ம வாக்கியத்துல இது இன்னைக்கு இது சொல்றாரு, இப்படி பண்ணணும் அப்படி சொன்னும் போது நம்ம ரெக்டிஃபை பண்றோம். அந்த ரெக்டிஃபை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ள இருக்கிற சின்னு கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கிற சின்னு we are cleansing. நம்ம தாயில இருக்கும் போதே
But after that consecration, after that now எங்க இருக்கிறோம் ஹோலி பிளேஸ்ல இருந்து நம்ம படிச்சு சாப்பிட்டு we are cleansing ourselves. அப்போதான் glorify ஆகுது glory of God. All have sinned and come short of the glory of a God. எப்படின்னா இப்ப இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இப்படி படிக்கும்போது நம்ம blood cleansing ஆகும். அதுதான் inheritance will go whatever the sin was there. அதெல்லாம் போயிடுங்க போனா நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கும்போது அதுதான் ட்ரூ வைன். நமக்கு அதுதான் கானான் கல்யாணத்துலயும் பண்ணும்போது ஓல்டு பானத்துல நீங்க போட மாட்டேன், நியூ வைன் போட மாட்டோம் அப்படி சொல்றாரு. சோ அதுவும் இதுக்குதான் மீனிங். அதுதான் சொல்றாரு. இட்ஸ் ஒன் ஆஃப் தட் வி ஆர் அ ப்ரிவிலேஜ்டு. நம்ம ரான்சம் ஏத்ததுனால வி ஆர் அவங்க கூட ஒற்றுமை ஆயிட்டோம். நம்ம பிரான்சஸ் கிராஃப்டட் அப்படி சொல்றோம். அதுதான் கிராஃப்டட் அப்படி சொல்லுவாரு இங்கிலீஷ்ல. அந்த கிராஃப்டட் ஆகுதுனால வி ஆர் இன் அ சேம் பிரான்ச்ல. இஸ்ரேல் செப்பரேட் ஆயிட்டு நம்ம ஒற்றுமை ஆயிட்டோம், நம்ம பிரான்ச் கிராஃப்ட் ஆயிட்டோம். சோ அதுல இருந்து மெயின் பிரான்ச்ல இருந்து நமக்கு அவங்களோட பிளட் நமக்கு வருது. எப்பனா இந்த டாக்டரின்ஸ். அதுதான் அதுல மெயின் மீனிங். we should cleanse ourselves with the doctrines. Over, brother. Yes, sister. Thank you, sister. Any other comments, brothers and sisters? No, brother. Thank you. Prayer. ஓகே, நீங்கள் கேள்வி கேட்டோம்னா டைம் ஆகும். ஸோ நாம படிச்சிடலாம் brother. எஸ் சிஸ்டர் பசிலர் இப்பேற்பட்ட மேனுவலில் சத்தியவச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவுக சொல்லி இதோட தொடர்பு வந்து நாம் ஞாயிற்றுக்காலம் ஆராதனையில் நம்ம கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது இங்கே நமக்கு இந்த பேராகிராஃப் நிறைய பேராகிராஃப்ஸ் இது இருக்குது இந்த கொஷனில். ஸோ இப்போ இனிவன் இணைய கீதங்கள் படிக்க முடிய சகோதரி எஸ்தர் ராணி, முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரி டோரான் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு. ஓகே பிரதர். இன்றைய இரவின் கீதங்கள் டிசம்பர் 20. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதற்கான விளக்கம்: இயல்பாக எந்த மனிதனுக்கும் ஆதாமுக்குள் விழுந்து போன நிலைமையில் இருப்பதால் முழு இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்ல. அப்படி இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் உலகிற்கு மறித்தவர்களாய் இருப்பார்கள். உலகின் நம்பிக்கைகள், பேராசைகள், நோக்கங்கள் ஆகியவை அவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். அவர்கள் தேவனுக்கென்று படைப்பவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்கு வாரிசுகளானவர்கள் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட காரியத்தில் பங்குள்ளவர்கள் மரணம் மட்டும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட சடங்காச்சாரம், கலகம், பிரிவினை ஆகியவைகளுக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தீங்கு நாளில் ஏற்படும் சோதனைகளை ஜெயிக்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுபவர்கள் மட்டுமே கூடும். ஏற்கனவே பயங்கர சோதனைகள் சகிப்புத்தன்மை சோதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கடினமான சோதனைகள் வரலாம் என்பது பாவத்திற்கு எதிராக நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தும்படி போராடவில்லை என்கிற வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த தீங்கு நாளில் யாரும் எளிதில் ஜெயித்து விட முடியாது. எந்தவித நிபந்தனையுமின்றி கர்த்தருக்கென்றே தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே இந்த தீங்கு நாளில் நிலை நிற்க முடியும். இப்படி உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருப்பவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய காரணம் உண்டு. ஏனெனில் வெளியேறப்பட்ட அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நிலை நிற்பார்கள். அந்த கிருபையே அவர்களுக்கு போதுமானது. ரீபிரின்ஸ் 1671. தேங்க்யூ பிரதர்.
நாம் ஜெபம் செய்யலாம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, தாம் ஒருவராய் ஞானம் உள்ளவரும் நீதி செய்கிறவரும் வல்லமையுள்ள அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, உமது ஒரே பேரான நாமத்திற்கு கர்த்தர் மூலமாக துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் இந்த அருமையான வேளையிலும் எங்கள் அனைவரும் நீர் ஒன்று கூட்டி தகப்பனே உடைய சத்திய வசனங்களையும் உடைய தெய்வீக திட்டத்தின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் உமது சமூகத்திற்கு வந்து தகப்பனே அநேக காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆவியை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு மட்டுமாக வழி நடத்தி வருகிறீர். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது தகப்பனே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லா விதமான உலக காரியங்களையும் விட்டு தகப்பனே எங்களுடைய இலக்கை நோக்கி ஓட எங்களுக்கு அதிகமாக பலனையும் ஆவியையும் கொடுத்துருங்க. எங்களுடைய பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள தேவீர் உதவி செய்யுங்கப்பா. இன்னுமாக இந்த பகுதியிலே நாங்கள் அதிகமாக ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் உமது வேலைகளை செய்ய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தலும் தகப்பனே. இனி வரும் நாட்களிலும் நாங்கள் கூடி வருகிறது அன்பிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் சத்தியத்திலும் வளர ஏதுவாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் கலந்து கொள்ள இயலாத சகோதர சகோதரிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நாளுக்கு நாள் இந்த சத்திய அறிவிலே வளர நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வாறாக சகலத்தையும் பாதத்திலே சமர்ப்பித்து இந்த ஒரு வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் அருமிரட்சகரும் ராஜாதி ராஜாவும் மத்தியஸ்தரும் குருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.